ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம செந்தில் வந்துட்டு கடைக்கு வராரு. பாண்டியன் வந்து எங்கடா வண்டியை ரிப்பேர் பண்ண கொடுத்த அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேட்குறேன். இல்லைப்பா அது வர வழியில் அப்படிங்கிறப்ப, நிறுத்தடா நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், நீ உன் பொண்டாட்டியோட ஹோட்டலுக்கு தானே போயிட்டு வந்த, பொண்டாட்டியெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்த்தா நான்லாம் எப்படா இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருப்பேன், நானும் ஜாலியாக இருந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுறாரு. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு அவங்க தாதாட்ட சொல்லிட்டு இருக்காரு, இவர் பர்மிஷன் கொடுத்தா நான் ஏன் இவர்கிட்ட பொய் சொல்லிட்டு போகிறேன், இவர் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. அடுத்து அங்கே வீட்டில் பார்த்தா நம்ம தங்கமயில் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்காங்க. ராஜி இருந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ஏன் கை திறந்த தடவை அலையிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கோமதி வந்துட்டு நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன், யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க பரிமாறுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பாண்டியன் சூப்பர்ப்பா, டிஃபன்லாம் செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு இதெல்லாம் கேட்க கேட்க கோமதிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை விட மீனாக்கும் ராஜிக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, புதுசாக வந்த மருமங்க இவ்வளோ தூரம் நல்லா செஞ்சுருக்கே அப்படி இப்படின்னு புகழ்கிறாரு. கிச்சனில் போயிட்டு நம்ம கோமதி மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும், இங்கே பாரு இவ்வளோ நாளாக நான் செஞ்சு போடலையா, நான் என்ன காஃபிலாம் என்ன நல்லாவா போடலை, நான் என்ன புளியங்கொட்டையில் செஞ்சு போட்டேன், காஃபி சூப்பராக அப்படி இப்படிங்கிறாரு, இப்போ என்ன டிஃபன் சூப்பராக அப்படி இப்படிங்கிறாரு, நான் எத்தனை தடவை செஞ்சு போட்டிருப்பேன், இந்த மாதிரிலாம் என்னையெல்லாம் சொல்லியிருக்காரா, இப்போ புதுசாக வந்த மருமக முன்னாடி என்னை இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி அழுகுற மாதிரி போயிட்டாங்க. மீனாவும் ராஜையும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பார்க்கலாம் தங்கமயிலால் நீ எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு.